சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது ஸ்டாலின் தலையில் இடி விழுகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னென்னா, சென்னை உயர் நீதிமன்றம் தமிழக அரசின் திட்டங்களுக்கு அரசியல் தலைவர்களின் பெயர்கள் மற்றும் படங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிச்சிருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் மற்றும் நலம் காக்கும் ஸ்டாலின் போன்ற திட்டங்களில் முதலமைச்சரின் பெயர் இடம் பெறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அரசின் திட்டங்களுக்கு அரசியல் தலைவர்களின் பெயர்கள், படங்கள் அல்லது அரசியல் முத்திரங்களை பயன்படுத்துவதை நீதிமன்றம் ஏற்கவில்லை. அரசின் திட்டங்கள் தனிப்பட்ட நபர்களின் சாதனைகளாக விளம்பரப்படுத்துவது தவறானது என நீதிமன்றம் கருதுகிறது. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்திற்கு தடை இல்லை. ஆகஸ்ட் 2 தொடங்கப்படவிருக்கிற நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்திற்கு தடை விதிக்க நீதிமன்றம் மறுத்துவிட்டது. வழக்கின் பின்னணி: உங்களுடன் ஸ்டாலின் திட்டம், அதோட விளம்பரங்கள் அரசு முத்திரை, முன்னாள் முதல்வர் கருணாநிதி, இந்நாள் முதல்வர் ஸ்டாலின் ஆகியோரின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்தன. இதை எதிர்த்து சி.வி. சண்முகம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அரசு நிதியில் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு தனிப்பட்ட அரசியல் தலைவர்களின் பெயர்களை பயன்படுத்துவது உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் தேர்தல் ஆணைய விதிகளுக்கு எதிரானது என சி.வி. சண்முகம் தரப்பு வாதிட்டது. கடந்த ஆட்சியில் அம்மா என்ற பெயரில் திட்டங்கள் இருந்ததற்கும் தற்போதைய ஸ்டாலின் என்ற பெயருக்கும் உள்ள ஒற்றுமைகளையும் சுட்டிக்காட்டினார். இது அரசியல் உள்நோக்கத்தோடு தொடரப்பட்ட வழக்கு என திமுக தரப்பு வாதிட்டது. கடந்த ஆட்சியில் அம்மா உணவகம், அம்மா திட்டம் போன்ற பெயர்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும், மத்திய அரசால் நமோ என்ற பெயரில் திட்டங்கள் தொடங்கப்பட்டதாகவும், ஆந்திராவில் ஜெகன் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டி இது வழக்கமானது என வாதிட்டார். இந்த வாதங்களை கேட்ட நீதிபதிகள் ஆகஸ்ட் 1 இந்த உத்தரவை பிறப்பித்தார். அரசின் திட்டங்கள் மக்களுக்கானவை என்பதனால் அதில் அரசியல் தலைவர்களின் பெயர்கள் மற்றும் படங்களை பயன்படுத்துவது தவிர்க்கப்பட வேண்டும் என நீதிமன்றம் வலியுறுத்தியிருக்காங்களாம். மேலும் இந்த விஷயம் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பேரிடியாக இருக்குது. ஏன்னா மற்றவங்க ஆட்சியில் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக இருந்ததில்லை, நம்மளோட ஆட்சியில் மட்டும் ஏன் இந்தமாரி பண்ணுறாங்க அப்படின்னு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்காரு. அதற்கு காரணம் ஸ்டாலின் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது தான். கண்டிப்பாக சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருந்தால் மக்களின் மனதில் இடம் பிடித்திருப்பார் ஸ்டாலின் அவர்கள். இப்போ மக்கள் மத்தியிலையும் சரி, திட்டங்கள்லையும் சரி, ஸ்டாலினோட பெயரோ அவருடைய புகையோ இடம்பெற தவறிவிட்டது. நீங்கள் இது எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.